லங்காஸ்ட்ரே நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரே நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். 2022 டிசம்பர் மாதம் 15 இலங்கையை உலுக்கிய ஒரு மர்மமான மரணம் ஒன்று தொடர்பாக இன்றைய தினம் ஒரு நபர் ஒரு முக்கியமான ஆதாரத்தினை வெளியிட்டிருக்கின்றார். ஆதாரம் என்றால் அந்த நபருக்கு 100க்கு 1000 மடங்கு நம்பிக்கையான ஒரு நபர் இலங்கையிலிருந்து அவருக்கு ஒரு விசாரணை அதிகாரி, நபர் என்பதை விட ஒரு விசாரணை அதிகாரி, இலங்கையில் இருக்கின்ற விசாரணை அதிகாரி ஒருவர் தகவல் கொடுத்துள்ளதாக அந்த நபர் உறுதிப்படுத்தி அவருடைய யூடியூப் மூலமாக இந்த விடயத்தினை ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். IODPP போலீஸ், அதாவது அவருடைய பெயர் அஜித் தர்மபால என்பவர் தான். அவர் அஜித் தர்மபால என்பவர் தான். தொடர்ந்து அவர் இந்த விடயம் மாத்திரமல்ல, இதற்கு முன்பதாக கூட அவர் தற்பொழுது வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். இலங்கையிலிருந்து அவருக்கு இந்த விடயங்களை இலகுவில் பேசிவிட முடியாது. இருப்பினும் வெளிநாட்டிலிருந்து இலங்கையில் நடந்த பல ஊழல் மோசடிகள், கொள்ளைகள் சம்பந்தமாக தற்பொழுது ஒவ்வொரு விடயங்களாக வெளிப்படுத்தும் ஒரு நபராகத்தான் அஜித் தர்மபால அவர் தற்பொழுது செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு விசாரணை அதிகாரியும் கூட. ஏற்கனவே இலங்கையில் பல முக்கியமான சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை அதிகாரியாக செயற்பட்டவர். தற்பொழுது அவர் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவராக, அப்படி ஒரு அமைப்பை அவர் உருவாக்கி இருக்கின்றார். இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவராக அஜித் தர்மபால செயற்பட்டு வருகின்றார். இந்த அமைப்பின் தலைவராக இருந்து கொண்டு தான் தற்பொழுது அவருடைய சமூக ஊடக பக்கங்களினூடாக பூதாகரமான பல விடயங்களை அப்படி போட்டு உடைத்து கொண்டு இருக்கின்றார். அதுதான் நாங்கள் இன்று தமிழ் மொழியிலே அவருடைய கதையை விளக்கப் போகின்றோம். குறிப்பாக 2022 டிசம்பர் மாதம் 15 தினேஷ் ஷாஃப்டர், உங்களுக்கு நினைவிருக்கலாம், தமிழ் தொழிலதிபர் ஒருவர் கொழும்பு பொரல்ல பொது மயானத்தில் அதற்குள்ளே அவருடைய காரில் அவர் உயிரிழந்திருந்தார். அதாவது அன்கான்ஷியஸ் நிலையில் தான் அவர் மீட்கப்பட்டார். பிறகு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் கூட அவர் உயிரிழந்து விட்டார், சிகிச்சைகள் பலனின்றி. இதுதான் நடந்தது. அவர் கண்டுபிடிக்கப்பட்ட போது, அவருடைய உடல் அந்த காரில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட போது அவருடைய இரு கைகளும் செலோ டேப்பால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. கழுத்தில் உங்கள் நினைவிருக்கலாம், ஒரு வயர் டேப் என்றால் அது இறுக்கமான நிலை, அதை போட்டு இப்படி லாக் செய்து இழுத்தால் அது அவ்வளவு தான், இலகுவில் கழற்ற முடியாது. அப்படியான ஒரு பிளாஸ்டிக்கிலான அந்த வயர், ஒரு லாக்கினை தான், வயர் பட்டி ஒன்று, அதைத்தான் கழுத்தில் போட்டு கட்டப்பட்டிருந்தது. அதை இழுத்ததன் காரணமாகத்தான், கழுத்திலும் முகத்திலும் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகத்தான் தினேஷ் ஷாஃப்டர் அன்று உயிரிழந்தார் என்று மருத்துவ அறிக்கைகள் குறிப்பிட்டது. பின்னர் தான் நீதிமன்றமே இந்த மரணமானது சற்று சந்தேகத்திற்கிடமானது, இது ஒரு கொலை போலத்தான் தெரிகிறது என்று விசாரணையை ஆரம்பியுங்கள், சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள், நீதிமன்றத்தை முன்னிலைப்படுத்துங்கள் என்று நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இன்று இந்த நபர், இந்த தினேஷ் ஷாஃப்டருடைய மரணம் சம்பந்தமாக என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், அவர் குறிப்பிடுவது தான், ராஜபக்ஷக்களில் ஒருவரே இந்த கொலையை செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயத்தையும் இலங்கையில் இருக்கின்ற ஒரு விசாரணை அதிகாரி தான் அவருக்கு, வெளிநாட்டில் வசிக்கின்ற அஜித் தர்மபாலவுக்கு அந்த தகவலை சொல்லியுள்ளதாக அவர் உறுதியுடன் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே ராஜபக்ஷக்களுக்கு எதிராக எக்கச்சக்கமான ஏராளமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வழக்கு விசாரணைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. விசாரணைகளுக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக விசாரணை திணைக்களங்களுக்கு முன்பாக அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டங்களை செய்கின்றார்கள். இப்படியே தான்
நாட்டில் இப்பொழுது அதிகமாக எங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் கூடியதுமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பிரதானமாக செல்கின்ற விடயம் என்றால் ஒன்று சுரேஷ் சலே, அதே போல கோட்டாபய ராஜபக்ச அடுத்து கைது செய்யப்படவிருக்கிறார் என்ற விடயம், அதே போல மஹிந்த ராஜபக்ச ஊழல் மோசடி சம்பந்தமான விடயம், இந்த பக்கம் யோஸ்த ராஜபக்ச சம்பந்தமான விவகாரங்கள், அந்த பக்கம் நாமல் ராஜபக்ச சம்பந்தமான விடயங்கள், இப்படி அதே போல ஸ்ரீராந்தி ராஜபக்ச, இப்படி ராஜபக்ச குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே இன்று ஒவ்வொரு திசைகளிலும் விசாரணை திணைக்களங்களுக்கு சென்று வருகிறார்கள். விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்படுகின்றார்கள், நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள், பிணையில் வெளியே வருகின்றார்கள். அது முடிந்து இன்னும் ஒரு வழக்கு இன்னும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் ஒரே பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இன்று பேரதிர்ச்சி ஏற்படுத்தும் இடமாக தமிழ் தொழிலதிபர் தினேஷ் ஷாஃப்டர் கொல்லப்பட்டு 4 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதன் மர்மங்கள் அவிழ்க்கப்படாத நிலையில் லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் புலனாய்வு இணையதளமான IODPP போலீஸ் திடுக்கிடும் தகவல் ஒன்றை தான் இவ்வாறு வெளியிட்டிருக்கிறது. ராஜபக்ஷக்களில் ஒருவரே இந்த கொலையை செய்ததாக குறித்த இணையதளம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் நண்பரான சந்திரா ஷாஃப்டரின் மகன் தான் தினேஷ் ஷாஃப்டர். யாவரும் அறிந்த ஒரு விடயம், அவர் ஒரு பிரித்தானிய பிரஜையாவார். மிகவும் நம்பகமான தகவலை உறுதிப்படுத்திய பின்னரே நான் இதை நாட்டு மக்களுக்கு சொல்கின்றேன் என்று அவர் இந்த விடயத்தினை போட்டு உடைத்திருக்கின்றார். அவர் இந்த விடயம் சம்பந்தமாக ராஜபக்ஷக்கள் தான் தினேஷ் ஷாஃப்டருடைய இந்த மர்ம கொலைக்கு பின்னால் இருப்பவர்கள் ராஜபக்சகளில் ஒருவர் என்று தான் குறிப்பிடுகின்றார். ராஜபக்ஷ வருங்க எக்கேனேக், அது யாரோ ராஜபக்ச தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக அவர் வெளியிட்ட அந்த விடயத்தில் இன்னும் பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார். அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இது சிங்களத்தில் இருக்கிறதை தான் நான் தமிழில் உங்களுக்கு மொழிபெயர்த்து தெரிவிக்கின்றேன். இந்த கொலை தொடர்பில் CIDயின் DIG பிரசாத் ரணசிங்கவுடன் இணைந்து விசாரிக்க ராஜபக்ஷவின் விசுவாசியான பிரசாந்த் என்ற SSP பிரசாந்த் என்று அழைக்கப்படுபவர் தான் நியமிக்கப்பட்டார் 2022. அவர் தான் இந்த விசாரணைகளை செய்தார். இந்த விசாரணையின் போது தினேஷ் ஷாஃப்டர் மரணத்தை தற்கொலை என்று பிரசாத் ரணசிங்க போன்றவர்கள் கூறினார்கள். அவர் ஒரு ராஜபக்ஷ விசுவாசியாக இருந்தவர் தான் இந்த விசாரணையை செய்திருக்கின்றார். ரைட். கொழும்பில் எந்த ஒரு கொலையையும் தற்கொலையாக மாற்றக்கூடிய ஒரு JMO இருக்கின்றார். JMO என்றால் சட்ட வைத்திய அதிகாரி. அவரைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுகின்றார். ஒரு JMO இருக்கின்றார். அதாவது எந்த ஒரு கொலையையும் தற்கொலையாக அவர் இலகுவில் மாற்றி விடுவாராம். அவர் அது சம்பந்தமாகத்தான் அந்த நபர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனக்கு தெரிந்தவரை அவர் 2 முறை பணி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் சேவைக்கு வந்தவர். மேல் நீதிமன்றத்தில் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளான ஒரு JMO தான் அவர். இந்த மரண பரிசோதகரை வைத்து இந்த கொலையை தற்கொலையாக மாற்றி இருக்க அதிக வாய்ப்புள்ளது என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் போது ஷாஃப்டர் குடும்பத்திற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் முன்னிலையானார் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரின் கோரிக்கையை அடுத்து 5 பேர் கொண்ட மருத்துவ குழு இது தற்கொலை அல்ல, ஒரு கொலை என்பதை நாட்டுக்கும் நீதிமன்றத்திற்கும் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் பிரசாத் ரணசிங்க இந்த வழக்கை மூடி மறைத்தார். ராஜபக்ஷக்களில் ஒருவர் 2 பில்லியன் ரூபாய்க்காகத்தான் தினேஷ் ஷாஃப்டரை கொலை செய்துள்ளனர். வாகனத்தின் பின் இருக்கைக்கு சென்று தான் கழுத்தை நெரித்து கொண்டுள்ளார்கள். எனவே இந்த கொலை குறித்த விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் அதே நபர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே அவர் சாமானியமாக இதை சொல்லவில்லை. அவர் எப்படி என்றால் இலங்கையிலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விசாரணை அதிகாரி அஜித் தர்மபாலவுக்கு இந்த தகவலை சொல்லி இருக்கின்றார். அவர் சொன்ன தகவலை உறுதிப்படுத்திவிட்டு அஜித் தர்மபால அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்துகின்றார். இது இலங்கையில் வெளிப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. அதாவது தினேஷ் ஷாஃப்டரின் கொலைக்கு பின்னால் ராஜபக்ஷக்கள் இருக்கின்றார்கள் என்பது இலங்கையில் வெளிப்படுத்தப்பட்ட விடயம் அல்ல. இலங்கையை தாண்டி வெளிநாட்டில் இருக்கின்ற அஜித் தர்மபால இன்று அவருடைய சமூக வலைத்தளத்தில் போட்டுடைத்த ஒரு பேரதிர்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கின்றது. ரைட். ஆகவே இது சம்பந்தமான உண்மை தன்மைகள் இனி கொஞ்சம் பரபரப்பாக ஆய்வு செய்யப்படும், விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படும். அதன் பிறகுதான் தெரிய வரும் இது உண்மையாகவே ராஜபக்ஷக்களுடைய கை
பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது குறித்து அவர் குறிப்பிடுகின்றார். மிக விரைவில் இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்க இருப்பதாக நாமும் அவரோடு காத்திருக்கின்றோம். உண்மையாகவே தினேஷ் சாஃப்டருடைய மரணம் அது எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து இன்று வரை, இது 2026, இன்று வரை எந்த விதமான முடிவுகளும் சொல்லவில்லை. அவர் எப்படி கொல்லப்பட்டார், என்ன நடந்தது, எதற்காக கொல்லப்பட்டார், எப்படி பொரல்ல அந்த புது மயானத்திற்கு அவர் சென்றார், சிசிடிவி காட்சிகள் எதுவுமே அங்கு இல்லை. பல சந்தேகங்கள் அப்போதிலிருந்தே இருந்தது. நினைக்கிறேன் 2022 டிசம்பர் என்றால் அது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதி. கோட்டாபய ராஜபக்சதான் 2022 ஜூலை மாதம் 9ஆம் தேதியை விரட்டி அடிக்கப்பட்டார். அதன் பிறகுதான் ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றது. ஆட்சி மாற்றம் என்றால் என்ன? ரணில் விக்ரமசிங்கவை இவர்கள் பாராளுமன்றம் ஊடாக ஜனாதிபதியாக்கினார்கள். தற்போது ஜனாதிபதியாக இருந்த அவர் ரணில் விக்ரமசிங்கருடைய நல்ல நண்பரான அவருடைய மகன் தான் தினேஷ் சாஃப்டர். இப்படிதான் நடந்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க இது சம்பந்தமாக அதிரடியான நடவடிக்கைகள் எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் கூட எதுவும் பெரிதாக எடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் சற்று தினேஷ் சாஃப்டருடைய விவகாரம் சம்பந்தமாக சற்று ஆய்வு செய்து பார்க்கலாம். தினேஷ் சாஃப்டர் கொலை வழக்கு முழுமையான டைம்லைன் எங்களுக்கு தெரிந்து கொண்டால் எங்களுக்கு தெரியும், ஆம் இது தான் நடந்திருக்கின்றது என்ற ஒரு அனுமானத்திற்கு வரலாம். ஆகவே தான் நான் அந்த டைம்லைனை, கால வரிசையை தயார் செய்திருக்கின்றேன் உங்களுக்காக, ஒரு தெளிவுபடுத்தலுக்காக, அல்லது இந்த விடயம் சம்பந்தமாக தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக அந்த டைம்லைன் இப்பொழுது நான் வெளிப்படுத்த போகின்றேன். தினேஷ் சாஃப்டர் அவர்கள் இலங்கையின் முன்னணி தொழில் அதிபர்களில் ஒருவராகவும் நிதி மற்றும் காப்புறுதி துறைகளில் முக்கிய பங்காற்றியவராகவும் அறியப்பட்டார். 2022 டிசம்பர் 15 அன்று அவரின் மர்மமான மரணம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் இது தற்கொலையா கொலையா என்ற சந்தேகங்கள் எழுந்த நிலையில் பின்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ மற்றும் விசாரணை அறிக்கைகள் இது ஒரு கொலை என சுட்டிக்காட்டப்பட்டது. நாங்கள் 2022 டிசம்பர் 15ஆம் தேதி சம்பவ நாள் மதியம் நடந்த விடயங்களை பார்க்கலாம். தினேஷ் சாஃப்டர் தனது வீட்டை விட்டு வெளியேறினார். குடும்பத்தினரிடம் அவர் பொரலை பகுதிக்கு செல்வதாகத்தான் தெரிவித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார். சில தகவல்களின்படி அவர் முன்னாள் கிரிக்கெட் வர்ணனையாளரான பிரையன் தோமஸ் அவர்களை சந்திக்கப் போவதாகத்தான் வீட்டில் கூறியிருக்கின்றார். மாலை நேரம் என்ன ஆனது என்று பார்க்கலாம். பல மணி நேரமாக அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் கவலை அடைந்தனர், பதற்றமடைந்தனர். GPS மூலம் அவரது இருப்பிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. பொரலை பொது மயானத்தில் அவரது கார் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் ஓட்டுநர் இருக்கையில் கைகள் கட்டப்பட்டும் கழுத்தில் பிளாஸ்டிக் வயர் சுற்றப்பட்டும் இருந்ததாக விசாரணை அதிகாரிகள், குறிப்பாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இரவு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். உடனடியாக இவரை அந்த இடத்திலிருந்து மீட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்ற போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கின்றார். உயிரிழந்ததும் 2022 டிசம்பர் 16 தொடக்க 31ஆம் தேதி வரையான ஆரம்பகட்ட விசாரணைகள் எப்படி நடந்தது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். குற்ற புலனாய்வு திணைக்களம் CID விசாரணையை பொறுப்பேற்றது. பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டன. சிசிடிவி பதிவுகள், தொலைபேசி தரவுகள், நிதி தொடர்புகள் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. இதில் முக்கிய திருப்பம் என்னவென்றால், சாஃப்டர் மற்றும் பிரையன் தோமஸ் இடையே சுமார் 1.4 பில்லியன் நிதி தகராறு ஒன்று இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. இதன் காரணமாக பிரையன் தோமஸுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டது. 2023 ஜனவரி பிப்ரவரி அதற்கு இடைப்பட்ட நிலையில் நடந்த ஒரு சில சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், உடற்கூறு மற்றும் நச்சுவியல் அறிக்கைகள் வெளியாகின்றது. மரணத்தின் காரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்தன. பிப்ரவரி மாதத்தில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் சயனைடு தொடர்பான தகவல்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சயனைடு விஷம். மருத்துவ நிபுணர் குழு எப்படி நியமிக்கப்பட்டது, அதில் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். மருத்துவ நிபுணர் குழு அறிக்கைகளின் அமைய 5 உறுப்பினர்களை கொண்ட சுயாதீன மருத்துவ குழு நியமிக்கப்பட்டது. இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிப்பதே இந்த மருத்துவ நிபுணர் குழுவின் நோக்கமாக இருந்தது.
2023 ஏப்ரல் தொடக்கம் அக்டோபர் மாத இடைப்பட்ட ரீதியில் நடந்த சம்பவங்கள் என்ன, விசாரணைகள் எப்படி நடந்தது என்பதை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். ஆதார சேகரிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. DNA பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மொபைல் போன் தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. மயானத்தில் நிகழ்ந்த நகர்வுகள், வாகன பதிவுகள் உள்ளிட்டவை மறுபரிசீலனை செய்யப்பட்டன. 2023 நவம்பர் வரலாற்று முக்கிய தீர்ப்பாகத்தான் அன்றைய தினம் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அதுவரை விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில், மருத்துவ அறிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில், பல ஆய்வுகளுக்கு பிறகு, விசாரணைகளுக்கு பிறகு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கின்றது. கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழுவின் முடிவு, தினேஷ் ஷாஃப்டர் தற்கொலை செய்யவில்லை, அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று நீதிமன்றத்தில் இந்த முடிவு வழக்கின் திசையை முழுமையாக மாற்றியது. அதன் பிறகு இது கொலை என்று சொன்னதும், யார் இந்த கொலையை செய்தது, கொலையாளிகளை தேடி இவருடைய விசாரணையை திருப்பினார்கள். 2024 விசாரணையின் 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. நீதிமன்ற உத்தரவுகளின் கீழ் மேலதிக தொழில்நுட்ப ஆய்வுகள் தொடர்ந்தன. தொலைத்தொடர்பு தரவுகள் மற்றும் டிஜிட்டல் தடயங்கள் மீளாய்வு செய்யப்பட்டன. பல சாட்சியங்களிடம் மீண்டும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. இந்த காலகட்டத்தில் அதிகாரப்பூர்வ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. வழக்கு தொடர்ந்து திறந்த நிலையிலேயே இருந்தது. 2025 தீர்க்கப்படாத பல கேள்விகள் இருந்திருக்கின்றது. நாங்கள் அவற்றையும் பார்க்கலாம். முக்கியமாக பதில் கிடைக்காத பல கேள்விகள் என்ன என்று பார்க்கலாம். முதலாவது கேள்வி, தினேஷ் ஷாஃப்டரை கடைசியாக சந்தித்தவர் யார்? இதுவரை பதில் இல்லை. சம்பவ இடத்தில் வேறு யாராவது இருந்தார்களா? இதுவரை பதில் இல்லை. நிதி தகராறு உண்மையான நோக்கமா? இதுவரை தகவல் இல்லை. இது தனிப்பட்ட பகையா அல்லது பெரிய சதியின் பகுதியாக இருந்ததா? இதுவரை எந்த விதமான பதிலும் இல்லை. இவை அனைத்தும் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களில் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டன. ஆனால் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. 2026 இந்த வருடம் தற்போதைய நிலை என்ன என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு வரை வழக்கு முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. அதிகாரப்பூர்வமாக இது கொலை விசாரணை, எனவே விசாரணைகள் தொடர்கின்றது. விசாரணை அமைப்புகள் ஆதாரங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன. குற்றவாளிகள் தொடர்பாக இறுதி நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் வெளியாகவில்லை. ரைட். இந்த நிலையில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நிச்சயமாக இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். வழக்கை சுற்றியுள்ள முக்கிய கோட்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது, நிதி தகராறு கோணத்தில் நாங்கள் பார்த்தோமானால் பிரையன் தோமஸுடன் இருந்தாக கூறப்படும் பெருமளவு கடன் விவகாரம் ஒன்றும் இருக்கின்றது. வணிக எதிரிகள் என்று நாங்கள் பார்த்தோமானால் தொழில்துறை போட்டிகள் அல்லது நிதி நலன்கள் தொடர்பான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. வணிக ரீதியாக நிறைய போட்டியாளர்கள் இருக்கின்றார்கள். அரசியல் தொடர்புகள் என்ன என்பது குறித்தும் நாங்கள் பார்த்தோமானால் சமூக ஊடகங்கள் மற்றும் சில பொதுமக்கள் விவாதங்களில் அரசியல் கோணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. காரணம், இவர் அரசியலில் அவ்வளவாக இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு நபர், ஆர்வம் காட்டாத ஒரு நபராகத்தான் இருந்திருக்கின்றார். ஆகவே இதுவரை நாங்கள் பார்த்தோம் 2026ஆம் இந்த வருடம் வரை இந்த விசாரணை கட்டங்கள் என்ன மாதிரியாக இருந்திருக்கின்றது, என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது என்பது குறித்து பார்த்தோம். ஆனால் இன்றைய தினம்தான் இந்த கொலைக்கு காரணம் ஒரு ராஜபக்ஷ தான் என்று ஒருவர் குறிப்பிடுகின்றார். நபர் ஆதாரங்களோடு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆதாரங்களை நாமும் எதிர்பார்க்கின்றோம். ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டால் விசாரணை அதிகாரிகளுக்கு இலகுவாக இருக்கும். அது கேட்டபோது அவர் குறிப்பிடுகின்றார், இலங்கையில் இருக்கின்ற ஒரு விசாரணை அதிகாரித்தான் இந்த விடயங்களையே அவருக்கு சொல்லியிருப்பதாக அவர் ஆணித்தரமாக தெரிவிக்கின்றார். ஆகவே இலங்கையில் இது சம்பந்தமான, இந்த விடயம் சம்பந்தமான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக ஒரு எண்ணம் இருக்கின்றது, கேள்வி இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது சம்பந்தமான ஏதாவது புதிய அப்டேட்டுகள் வருகிற நாட்களில் கிடைக்கலாம். ஆகவே இந்த நபர் சொன்ன கூற்றுக்கமே, அதாவது ராஜபக்ஷக்களில் ஒருவர் தான் இவரை கொன்றது அல்லது இவரது கொலைக்கு பின்னர் ராஜபக்ஷ இருக்கிறார் என்பது எந்த அளவு உண்மை, இதுவரை ராஜபக்ஷக்கள் சம்பந்தமாக பேசப்பட்டதா என்று நாங்கள் தேடி பார்த்தால் அதற்கு என்ன காரணம் பார்ப்போம். இதுவரை தினேஷ் ஷாஃப்டர் கொலை வழக்கில் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர் எவரையும் நேரடியாக இணைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் குற்றச்சாட்டும் அல்லது நீதிமன்ற கண்டறிதலும் வெளியாகவில்லை. விசாரணை பதிவுகளிலும் நீதிமன்ற ஆவணங்களிலும் முக்கியமாக பேசப்பட்டவர்கள் தினேஷ் ஷாஃப்டர் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரையன் தோமஸ் இடையான நிதி தகராறே ஆகும்.
ஆனால் ராஜபக்ஷக்களின் பெயர் ஏன் இந்த வழக்குடன் அடிக்கடி இணைக்கப்பட்டது? அதாவது காரணம் எங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பதாக நடந்த பல கொலை சம்பவங்கள், லசந்த விக்ரமதுங்க பிரகே தெக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விடம், ரவிராஜ் படுகொலை, இப்படி பல சம்பவங்கள் இருக்கின்றது தானே. இவர்களுடைய கொலைக்கு பின்னால் மிக முக்கியமாக வசீம் தாஜுதீனுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது? நாராயண்பேட்டை பகுதியில் ஷாலிகா விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலே அவருடைய கார் மர்மமான முறையில் சென்று ஒரு அங்கிருந்த மதில் சுவரில் மோதி அது விபத்து என்று தான் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது. பிறகுதான் விசாரணை அதிகாரிகள் அதை சரியாக விசாரணை செய்து பார்த்து ஆய்வு செய்து பார்த்து பரிசோதனை நடத்திய போது தான் தெரிகிறது, இல்லை, வசீம் தாஜுதீன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் அந்த காரில் ஏற்றி காரை செட்டப் செய்து மோதி ஒரு விபத்தாக கிரியேட் செய்திருக்கிறார்கள். அதுதான் இப்பொழுது தெரிய வருகிறது. ராஜபக்ஷக்களின் வலது கையாக இருந்த கஜ்ஜாவும் இப்பொழுது உயிருடன் இல்லை. இந்த விடயங்கள் எல்லாம் அம்பலப்படுத்திய கஜ்ஜாவை இந்த ஒரு நேர்காணலில் அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி 3ஆம் மாதம் கொலை செய்யப்படுகின்றார் சுட்டு. பல மர்மங்கள் இருக்கின்றது. கஜ்ஜா தான் அந்த டிஃபெண்டர் வாகனத்தில் கஜ்ஜா தான் ஏறி சென்றது கூட இந்த அரசாங்கத்தின் கீழே விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரேக்கிங் நியூஸாக சொல்லப்பட்டது. கஜ்ஜா தான் அந்த வாகனத்தின் பின்பகுதியில் ஏறி சென்றவர் கஜ்ஜா தான் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவே வசீம் தாஜுதீனுடைய கொலைக்கு கஜ்ஜாவும் நெருக்கமாக சம்பந்தப்பட்ட ஒருவர் தான் அவரும். ஆனால் அவர் தற்பொழுது உயிருடன் இல்லை. அது அங்கே நின்றுவிட்டது. ஆனால் விசாரணைகள் நிற்கவில்லை, தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. ஆகவே இப்படி பல சந்தேகங்கள் இருக்கின்றது. இவர்களுடைய கொலைகள் எல்லாம் ஒரு ஸ்டைல், ஒரு அமைப்பு இருக்கின்றது. இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த கொலையும் ஒரு மர்மமான இடம், சிசிடிவி கேமராக்கள் எங்கும் இல்லை, மர்மமான முறையில் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அந்த கோணத்திலே பலரும் சந்தேகப்பட்டார்கள். இது ராஜபக்சர்களுடைய தலையீடு இதிலும் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆனால் எங்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை, சந்தேகம் மாத்திரம்தான். அதன் அடிப்படையில் தான் இங்கு சொல்லப்படுகின்றது, ராஜபக்ஷக்களின் பேர் ஏன் கொஞ்சம் இந்த கொலையுடன் தொடர்படுகின்றது என்று பார்த்தால் அதற்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கின்றது. முதலாவது, மத்திய வங்கி பத்திர மோசடி, பாண்ட் ஸ்கேம் தொடர்பு இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. தினேஷ் ஷாஃப்டர் முன்னர் மத்திய வங்கி பத்திர மோசடி விசாரணைகளில் தகவல்கள் வழங்கியிருந்தார் என்ற தகவல்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டன. சிலர் அவரது மரணம் அரசியல் அல்லது நிதி செல்வாக்கு மிக்க குழுக்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஊகித்தனர். ஆனால் இதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அடுத்ததாக, அரசியல் மறைமுகம் என்ற பொதுமக்கள் சந்தேகமும் இருந்தது. சமூக ஊடகங்கள், ரெடிட் மற்றும் யூடியூப் விவாதங்களில் சிலர் இவ்வளவு பெரிய தொழிலதிபரின் கொலைக்கு பின்னால் சக்தி வாய்ந்த அரசியல் வட்டாரங்கள் இருக்கலாம் என்று கூறியுள்ளனர். சில பதிவுகளில் ராஜபக்ச குடும்பத்தின் பேரும் ஊகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவை பொதுமக்கள் கருத்துக்கள் மட்டுமே, விசாரணை ஆதாரங்கள் அல்ல என்பதை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன் இந்த சந்தேகம் தொடர்கின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. குறிப்பாக அதற்கு பதில், வழக்கு 2022 முதல் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருப்பதும் ஒரு சந்தேகம்தான். இதுவரை யாரும் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாததும் ஒரு சந்தேகம்தான். பல்வேறு மருத்துவம் மற்றும் விசாரணை அறிக்கைகளில் ஏற்பட்ட முரண்பாடுகள் ஒரு பெரும் சந்தேகம். வழக்கின் உயர்மட்ட தன்மை, இப்படி இது சம்பந்தமாக மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. இவை காரணமாக பல சதி கோட்பாடுகள், கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அதாக உருவாகி இருக்கின்றது. ரைட், இதுதான் தினேஷ் ஷாஃப்டருடைய மரணம் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் இந்த தினேஷ் ஷாஃப்டருடைய மரணத்தின் பின்னணியிலே ராஜபக்ஷ குடும்பத்தில் ஒரு ராஜபக்ஷ இருப்பதாகத்தான் வெளிநாட்டிலிருந்து அஜித் தர்மபால, IODPP போலீஸ், அந்த அமைப்பைச் சேர்ந்த அந்த அமைப்பின் தலைவராக செயல்படுகின்ற அஜித் தர்மபால என்ற இந்த விடயத்தினை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். இது உண்மையா என்பதை இலங்கை விசாரணை அதிகாரிகள் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். ஒருவேளை இங்கிருந்து அவருக்கு தகவலை சொன்ன அதிகாரி யார், அவர் இதற்காக இதை சொன்னார், அவர் குறிப்பிடுகின்றார். அஜித் தர்மபால சொல்கிறார், 100க்கு 1000 மடங்கு எனக்கு அவரை விசுவாசமானவர், நம்பிக்கையானவர். ஆகவே அவர் சொன்னதை முற்றுமுழுதாக 100க்கு பல மடங்கு உறுதிப்படுத்திவிட்டு தான் நான் இந்த விடயத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும், என்னுடைய வீடியோவை பார்க்கின்ற எல்லோருக்குமே சொல்லுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே சற்று தேடி பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஒருவேளை இதுவரை கேள்விக்குறியாக இருந்த இந்த தினேஷ் ஷாஃப்டருடைய கொலை விவகாரம்
கேள்விக்குறி எடுத்துவிட்டு ஆம் இது தான் என்று கமா போட்டு தொடர்வதற்கான வழிகளும் இதன் மூலமாக அமையலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பார்ப்போம், இனி விசாரணைகள் மூலம் தான் இதுவும் ஒரு முடிவுக்கு வரலாம். சும்மா குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடாது. ஆதாரங்களை திரட்டிவிட்டு விசாரணைகள் சரியாக செய்யப்பட்ட பின்னர் இந்த நபர் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் திங்கட்கிழமை நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீ செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.